ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி தோடு. அது என்னன்னா, ஒரு ஒரு காதில் ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கு 3 குட்டியா. அந்த 3 குட்டிக்கு செம்மையான பத்தியா. அதனால அந்த நரி மோகம் பிடிக்கிறப்ப சிக்கனோட வாசனை வந்துச்சா. அதை போடுறப்ப திங்கராஜா கொக்கைக்கு போச்சா. எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுறப்ப ஒரு ஈகிள் ஒரு ஒரு சிக்கனை கொட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சா. அப்போ திங்கராஜா அதை ஃபாலோ பண்ணிட்டே ஓதுறப்ப அது இந்த டேங்க்கு நினச்சி போய் 3 சிக்கன் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு குட்டிக்கு கொடுத்துடுச்சா. அப்போ அதோட வயிற்றுக்கு பத்தவே இல்லையா. எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு ஒரு குட்டி கேட்டுச்சான். நான் நல்லா மோப்ப போட்டுச்சுன்னா அதனால எனக்கு இது கதை கேட்சின்னு சொல்லிச்சா. அப்போ எனக்கும் கற்றுத்தாங்களே மோப்ப பிடிக்குன்னு கேட்குறப்ப ஓகேன்னு சொல்லி லெஃப்ட் சைடுக்கா திரும்பி நல்லா மூச்சு எடுத்து மோப்ப பிடின்னு சொல்லிச்சா நரி. அப்போ அந்த மாதிரி மோப்ப பிடிக்கிறப்ப ஜாக் ஃப்ரூட் மாட்டின வந்துச்சா. அப்போ இந்த சைடுக்கா திரும்பி மோப்ப பிடிச்சி பார்த்தா சிக்கனோட வாட்டின வந்துச்சா. நேராக திரும்பி மோப்ப பிடிக்கிறப்ப ஆடோட தவுண்டோட வாட்டின வந்துச்சா. பேக் டைம் திரும்பி மோப்ப பிடிச்சி பார்க்குறப்ப ஃப்ளவர்ஸோட வாட்டின வந்துச்சா. இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு ஃப்ரூட் கொண்டு வர்றேன், இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுச்சா நரி. அப்போ அந்த குட்டி நரி என்ன சிக்கன் வாட்டில் வந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் எதுக்கலான்னு சொல்லி திங்கராஜா காக்கைக்கு போய் ஒரு லெக் பீஸ் எடுத்து எந்துன்னு வச்சுச்சா. இல்லை, திங்கராஜா என்னக்குன்னு சொல்லி புதுங்கிட்டாரு. அடுத்து செகண்ட் டைம் எடுத்து எந்துன்னு வச்சுச்சா. திங்கராஜா எடுத்து வச்சுக்கிட்டாரு. தேர்ட் டைம் எதுக்கு எந்துன்னு வைக்கிறப்ப திங்கராஜா கையை கடிச்சிருச்சு குட்டி நரி. அப்போ திங்கராஜா கோபமாக அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்போ நரி பார்த்துச்சா 2 குட்டி தான் இருக்குது, ஒரு குட்டி எங்கன்னு தேட ஆரம்பிச்சுச்சா. பார்த்தா பின்னாடியிலேருந்து அழுதுகிட்டே வந்துச்சா. என்னாச்சுன்னு கேட்குறப்ப திங்கராஜா நான் அடிச்சு தூக்கி போட்டாருன்னு சொல்லிச்சா. அப்போ உன்னால் ரைட் பண்ண முடிஞ்சா இல்லைன்னு சொல்லிச்சு. உன்னால் தப்பிச்சு ஓத முடிஞ்சா இல்லைன்னு சொல்லிச்சு. உன்னால் வெறும் மோப்பரான பிடிக்க முடியும். இனிமேல் எதையுமே ஃபுல்லாக கற்றுக்காம எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா. ஃப்ரெண்ட், இனிமேல் பிள்ளைங்க சொல்கிறத ஃபுல்லாக கேட்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி அடி வாங்கணும். உங்களுக்காக ஒரு குட்டி இது சொல்லவா. தெவினை தேய்வான் செயல் முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குரல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். என்னோட வெளியீட்டோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தராங்க. பாய்.